ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது பார்க்குறீங்க. இந்த அஞ்சலி இருந்துக்கிட்டு எப்படியோ இந்த கௌதமி இலக்கியம் வீட்டை விட்டு தோத்தியாச்சு. இனிமேல் நம்மளுக்கு ஏன் அந்த பிரச்சனையும் இல்லடா சாமி, இப்போ தான் நிம்மதியாக நல்லா மல்லாந்து தூங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷம், ஒரே குஷி. அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லைடா சாமி அப்படின்ற மாதிரி ஓவரா சீனா போட்டுன்னு ஓவரா பில்டப் காட்டிங்கிறா. ஆனால் அந்த சந்தோஷம் எல்லாம் ஒரே 2 நிமிஷம், கொஞ்ச நேரம், ஒரு மணி நேரம் கூட இல்லை, 2 நிமிஷத்தில் அதெல்லாம் கலைய போகுதுன்னு தெரியாமல் ஓவரா ஆடிங்கிறா. அப்பாடா எப்படி இதுங்க தொல்லை ஒழிஞ்சிச்சுடா சாமி, எப்படியோ வீட்டை விட்டு போச்சுங்க, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பைரவிகிட்ட பேசிகிட்டு இருக்க. அந்த நேரத்துலேயே இந்த ஒரு செகண்டை கூட கொண்டாட விடாமல் அவங்க சோஃபாவில் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து கார் சவுண்டு யாரோ வருது. யாரா இது திடீர்னு? இந்த பிஸ்னஸ் மேன் ஆகிட்டாலே இதே ப்ராப்ளம்பா, யாராச்சும் ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் வந்து நீக்கிறாங்க, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோஃபாவில் அப்படியே கால் மேலே கால் போட்டு உட்காந்துன்னு யார் இது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கான். உள்ளே வந்தது எஸ்எஸ்கேவும் தாட்சாயினியும். உடனே இந்த அஞ்சலியை பார்க்கணுமே, ஐயோ வாங்கப்பா வாங்கம்மா, ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட இதில் வந்து எப்போவுமே நீங்கள் தான் கூட வந்திருக்கீங்க, எங்களோட கஷ்டமான இதுலேயும் சரி, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறப்பையும் சரி, நீங்கள் தான் இவ்வளோ நல்லா எங்களுக்கு கூட இருந்தீங்க. உங்களை மாதிரி ஒரு ஆளும் கிடச்சிருந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வீட்டுக்கு வந்தது அதை விட சந்தோஷம். இன்றைக்கி தான் எங்களுக்கு இந்த வீடு கிடச்சிருக்கு, நாங்கள் பால் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்போவே இந்த நிமிஷமே. ஏன்னா நம்ம நல்லதுன்னு நினச்சி போகிற எல்லா நாளும் நம்மளுக்கு நல்ல நாள் தான், அதனால் இப்போவே செய்யலான்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு காய்ச்சலாமே. இப்போ இல்லை, இப்போவே இல்லை, எப்போ வேணாலும் காய்ச்சிக்கலாம். ஆனால் அதை நீங்கள் ஏன் காய்ச்சுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைப்பா எனக்கு புரியல என்ன சொல்கிறீங்க அப்படின்னதும், இல்லை தாட்சாயினி காய்ச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல வந்தேன் அப்படின்னதும், அப்படியா சரிங்கப்பா சரிங்கப்பா ரொம்ப நல்லது. அவங்க காய்ச்சினானே நான் காய்ச்சினானே எனக்கு நல்லது பண்ணதுங்க. எங்கள் வீட்டை வந்து எங்களுக்கே வாங்கி கொடுத்தவங்க, உங்களை விட வேறு யார் எங்களுக்கு நல்லது நினைக்க போகிறாங்க சொல்லுங்கள். அதனால் நீங்கள் காய்ச்சினேன்னா நாங்கள் காய்ச்சினேன்னா நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா சீனா போட்டு உடனே கொடுக்குன்னு ஓடி போய் இந்த கார்த்திக் இருந்துட்டு பால் பேக்கெட்டை வாங்கிட்டு வர. வந்ததுக்கப்புறமா அங்கே இருக்கிற கிச்சனில் ஏற்கனவே ரெடியாக நின்றுருக்காங்க நம்ம தாட்சாயினி. ஏன்னா அவங்க தான் காய்ச்ச போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே இந்த பைரவிக்கு ஏதோ தப்பாக படுது. என்னதான் இருந்தாலும் இந்த தாட்சாயினி அவ்வளோ சீக்கிரம் இறங்கி ஒரு சமையல் கட்டில் நுழைஞ்சி சாப்பாடெல்லாம் செய்ய மாட்டாங்களே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு குழப்பம். ஆனாலும் இந்த பைரவி இந்த விஷயத்தில் கரெக்டாக கணிச்சிட்டாங்க, இங்கே எங்கேயோ தப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தகுந்த மாதிரியே இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்க, என்ன ஆண்டி நீங்களே என்னம்மா நீங்களே கொண்டு வந்தீங்களா அப்படின்னு. ஆமாம் நான் தானே இனிமேல் கொடுக்கணும், ஏன்னா இந்த வீடு என்னது தானே அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க புரியல அப்படின்னா, அதுவா எங்கள் வீடாக இருந்தானே எங்கள் வீடாக இருந்தானே எல்லாம் ஒன்று தானே, இனிமேல் நானும் நீ இங்கே வந்து போயிட்டே தான் இருக்க போகிறோம், நாங்களும் இங்கே வருவோம் நீங்களும் வருவீங்க, ஒரே சந்தோஷமாக இருக்க போகுது இல்லை. அதை தான் சொன்னேன் அப்படின்னதும், சரிங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நான் எஸ்எஸ்கே இருந்துக்கிட்டு சின்னதாக ஒரு இது ஆரம்பிக்கிறார். அது என்னென்னா, ஆமாம் நீங்கள் எப்போ வீட்டை காலி பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னதும், என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியலனதும், அதுவா இந்த வீடு என் பேரில் இருக்குது, நீங்கள் எப்போ வீட்டை காலி பண்ண போகிறீங்கன்னு கேட்டேன் அப்படின்னதும், இல்லை எனக்கு புரியல அங்கிள்னது. என்னடா புரியலன்னுக்கிற, இந்த சொத்து பற்றி எல்லாமே உன் பேரில் இருக்குன்னு நினச்சியா, அது வந்து உன் கையில் இருக்கிறது டூப்ளிகேட் பத்திரம், இங்கே பார்த்தியா இதுதான் ஒரிஜினல் பத்திரம், என்ன இங்கே பாரு தாசில்தாரே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க, வக்கீலில் கோர்ட் ஆர்டர் எல்லாமே கரெக்டாக இருக்குது, இங்கே பாரு வக்கீல் நோட்டீஸ் வந்து எல்லாத்தையும் நான் வாங்கி வச்சுருக்கேன், இப்போ ஒரு நோட்டீஸ் கொடுக்குறேன், இன்னொரு நோட்டீஸை நாளைக்கு கொடுக்குறேன். அந்த நோட்டீஸ் வந்ததுக்கப்புறம் 2 நோட்டீஸ் வந்துச்சு இல்லையா, அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வீட்டை காலி பண்ண போகிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னதும், உடனே நம்ம அஞ்சலி இருந்துக்கிட்டு, ஐயோ அப்பா நீங்கள் அந்த இலக்கியா கிட்ட பேச வேண்டியதெல்லாம் தெரியாமல் என்கிட்ட பேசியிருக்கீங்க அப்படின்னும், இல்லைம்மா அஞ்சலி கார்த்தி நீங்கள் தானே உங்ககிட்ட தான் பேசியிருக்கேன், எப்போ நீங்கள் காலி பண்ண போகிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னதும், ஒன்றுமே புரியாமல் பிதப்பு தான் நின்றுருக்கேன். டே நீ தத்து புள்ளடா, நீ ஸ்கூல் படிக்கிற, நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டர் ஆக்கும், நான் வந்து எவ்வளோ பிளான் பண்ணி இந்த வீட்டை வந்து என் பேரில் வாங்கியிருக்கேன் தெரியுமா, இந்த வீடு சொத்து பற்றி எல்லாமே இப்போ என் பேரில் இருக்குது. அன்னைக்கு உன் கூட சேர்ந்துக்கிட்டு காயினத்தினாங்களே தாட்சாயினி, அது உன் பேரில் எழுதி வாங்கிறதுக்குல்ல, அதை மொத்தமாக என் பேரில் எழுதி வாங்கிறதுக்காக தான் அன்றைக்கி அவ்வளோ பிளானு. அதில் ஒரு சின்ன துருப்புச்சிட்டா மட்டும் தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கணுமே தவிர, மற்றபடி அதை உன் பேரில் எழுதி வச்சிட்டோம் அப்படின்ட்டுலாம் நினைக்காது சரியா. ஏன்னா அது உன் பேரில் இல்லவும் இல்லை, உன் பேரில் இருக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இனிமேலும் எங்கள் வீட்டில் நீ இருக்கணும்னு சொல்லிட்டு நினச்சேன்னு வச்சுக்கோயேன், உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதை தவிர வேறு எந்த வழியும் எனக்கு இல்லை. ஏன் தெரியுமா, இப்போ இருக்கிற சூழ்நிலை நீயா வெளியே போயிட்டா எனக்கு ரொம்ப நல்லது. இல்லை உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது, அதை என்ன செஞ்சு வச்சிடாத, தயவு செஞ்சு போயிடு அப்படின்னு சொல்ல, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வீட்டை விட்டு கிளம்புறாங்க. ஏன்னா போலீஸ் வந்து அவங்க பக்கம் இருக்காங்க, பணம் இப்போ சொத்து பற்றி எல்லாமே இவங்களோட அவங்கக்கிட்ட தான் அதிகமாக இருக்குது, அதனால் அவங்க சொல்கிறத கேட்டு தான் ஆகணும், அடுத்தது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வீட்டை விட்டு கிளம்புறாங்க. வேறு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். இதில் பைரவி தான் என்ன பண்ணுறது தெரிய பிதப்பு தான் முடிச்சுட்ருக்க. உடனே தாட்சாயினி பார்க்க, என்ன நீ மட்டும் பெரிய உஸ்தியா, நீ என்ன கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயும் அடிச்சு விட்டுறாங்க. ஐயோ இவங்கள நம்ம வந்து பெரிய தவா போச்சு சாமி, அது போய் இவங்கள போய் நம்பி கடைசியில்
நாம போட்டுக்கிறது தான் மிச்சம். இதுங்களெல்லாம் ஒரு ஆளுங்கன்னு சொல்லிட்டு நம்மள பார்த்தியா எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லிட்டு இந்த பைரவி தலைய வச்சுக்கிறாங்க. ஏதோ இந்த வீட்டில் அந்த ஜானகியை வந்து மிரட்டிட்டு உருட்டிக்கிட்டு வீட்டில் இருக்கிறவங்கள அதட்டிக்கிட்டு நல்லா சொகுசா உட்காந்து சாப்பிடணும். இப்போ தெருவா போய் பிச்சை எடுக்க வேண்டியதுதான். என்ன பண்ணுறது இதுங்க கூட சேர்ந்து ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் புலம்பல். அதுக்கப்புறம் நம்ம இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.